Exercise 3.5 question number 9. Show that cot 7.5 degree equal to root 2 plus root 3 plus root 4 plus root 6. To prove cot 7.5 degree equal to root 2 plus root 3 plus root 4 plus root 6. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. LHS equal to LHS என்ன cot 7.5 degree. cot 7.5 degree இதை நம்ம எப்படி எழுதலாம்? காட்டை வந்து நம்ம என்னென்னு எழுதலாம் அப்படின்னா காட் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு உங்களுக்கு தெரியும். காட் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு தெரியும். அப்போது காட் 7.5 டிகிரியை காஸ் 7.5 டிகிரி டிவைடட் பை சைன் 7.5 டிகிரின்னு எழுதுகிறேன். மல்டிப்ளையிங் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை 2 சைன் 7.5 டிகிரி. மேலே இங்கே என்ன பண்ணுறேன்னா 2 சைன் 7.5ல மேலே இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, 2 sin 7.5 by 2 sin 7.5 மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். இப்போ ஏற்கனவே வந்து காஸ் 7.5 by sin 7.5 இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா 2 sin a cos a எழுதலாம். இந்த 2 முன்னாடி எடுத்து வந்து எழுதிட்டேன். அப்போ 2 sin a cos a அந்த ஃபார்முலாவில் இருக்குது. 2 sin a cos a என்ன sin 2a ஃபார்முலா. sin 2a ஈக்குவல் டு 2 sin a cos a. அப்போது டினாமினேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 sin 7.5 இன்ட்டு sin 7.5. அப்போ sin 7.5 இன்ட்டு sin 7.5னா sin 7.5 ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போது sin 7.5 ஹோல் ஸ்கொயரை sin ஸ்கொயர் 7.5னு எழுதலாம். இந்த 2 வந்து டினாமினேட்டர் அப்படியே எழுதியிருக்கேன். நியூமரேட்டரில் 2 sin a cos a ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ sin 2a sin 2aனா a வந்து இங்கன்னா 7.5. அப்போ sin 2 இன்ட்டு 7.5 அப்படின்னா 2 இன்ட்டு 7.5 15. அப்போ sin 15 டிகிரி by 2 sin ஸ்கொயர் 7.5 வரும். அப்போ 2 sin ஸ்கொயர் 7.5 அப்படின்றது என்ன அப்படின்னா அதுக்கு நம்மகிட்ட ரிசல்ட் இருக்குது. காஸ் 2a ஈக்குவல் டு மொத்தம் 4 ஃபார்முலா நம்ம வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லேயே படிச்சிருக்கோம். மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸில் டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டி 4 படிச்சிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா காஸ் 2a ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் a. இந்த மைனஸ் 2 sin ஸ்கொயர் a கம் திஸ் சைட் ப்ளஸ் 2 sin ஸ்கொயர் a. காஸ் 2a கம் திஸ் சைட் மைனஸ் காஸ் 2a. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, இது இந்த பக்கம் வந்தால் மைனஸ். இதாக தான் எழுதியிருக்கேன். அப்போ 2 sin ஸ்கொயர் ஏ அப்படின்னு சொல்லும்போது 1 மைனஸ் காஸ் 2ஏன்னு எழுதலாம். இப்போ இங்கே ஏவுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா 7.5ன்னு இருக்குது. அப்போது 7.5 இந்த அப்போ 1 மைனஸ் காஸ் 2 இன்ட்டு 7.5 ஏவுக்கு பதிலாக 7.5. 2 sin ஸ்கொயர் 7.5 ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 இன்ட்டு 7.5னா 15. அப்போது 1 மைனஸ் காஸ் 15 அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைன் 15 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 45 மைனஸ் 13 எழுதலாம். 45 மைனஸ் 13னா 15 வந்துருமா? அப்போ சைன் 45 மைனஸ் 30. அதே போல் டினாமினேட்டரில் 1 மைனஸ் காஸ் 15 வந்து என்னென்னு எழுதலாம் காஸ் 45 மைனஸ் 30 அதுதான் எழுதிடும். ஓகே, அப்போ சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா. சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா என்ன? சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. சைன் ஏ காஸ் பி சைன் 45 இன்ட்டு காஸ் 30 மைனஸ் காஸ் 45 இன்ட்டு சைன் 30 ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் இது காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலா. காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. அப்போ காஸ் 45 இன்ட்டு காஸ் 30 ப்ளஸ் சைன் 45 இன்ட்டு சைன் 30. இப்போ சைன் 45ஓட வேல்யூ உனக்கு என்னன்னு தெரியும் 1/√2. காஸ் 30ஓட வேல்யூ √3/2 மைனஸ் இது அப்படியே எடுத்துகிட்டு வந்து எழுதிடுவேன். சைன் 45னா 1/√2, காஸ் 30னா வந்து √3/2 மைனஸ் காஸ் 45னா 1/√2, சைன் 30 1/2 ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் 45. 1 மைனஸ் காஸ் 45னா 1/√2, காஸ் 30 √3/2 ப்ளஸ் sin 45 1/√2, sin 30 1/2. ஓகே, இங்கே பாருங்கள் நியூமரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கீழே டினாமினேட்டர் ரெண்டு நியூமரேட்டரில் இருக்கிற டினாமினேட்டர் ரெண்டும் ஒரே மாதிரி இது. அப்போ டினாமினேட்டர் என்ன பண்ணலாம் மொத்தமாக வந்து டிவைடட் பை போட்டு 2√2 அப்படின்னு போடலாம். மேலே வந்து √3 - 1. ஓகேவா? அதுதான் போட்டிருக்குறேன் இங்கே.
கீழே இதை வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே மட்டும் டினாமினேட்டரில் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே மட்டும் 2√2 இங்கேயும் 2√2 இருக்குது. அப்போ மேலே வந்து √3 + 1ன்னு எழுதலாம். ஓகே, அதுதான் எழுதியிருக்கிறேன். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இதை மேலே நியூமரேட்டர் அப்படியே எழுதியிருக்கேன். √3 - 1 / 2√2. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2√2 மைனஸ் ஆஃப் √3 + 1 ஹோல் டிவைடட் பை 2√2. இந்த 2√2வும் இந்த 2√2வும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ √3 - 1 டிவைடட் பை 2√2 மைனஸ் ஆஃப் √3 + 1 ஈக்குவல் டு √3 - 1 டிவைடட் பை 2√2 மைனஸ் ஆஃப் √3 + 1. இதனுடைய காஞ்சிகேட்டில் மேலே இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மேலே இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ இங்கே ப்ளஸ். இது ஏ டேர்ம் தான், இங்கே ப்ளஸ் 2√2 + √3 + 1 2√2 + √3 + 1 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடுவேன். ஏன்னா காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன பண்ணுறோன்னா இந்த 2√2 × √3 2√2 × 1 2√2 2√2 × √3னா 2√2 √3 2√2 × 1னா 2√2 இங்கே மைனஸ் இருக்குது மைனஸு. அதே போல் √3 + 1 × √3 √3 + 1 × 1 அப்படின்னா √3 + 1 இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ். அதே போல் டினாமினேட்டர் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. a - b × a + b ஃபார்முலா. அப்போ a² - b². a² a - b × a + b ஃபார்முலா. அப்போ a² 2√2² டினாமினேட்டர் மைனஸ் √3 + 1 ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம √2 × √3னா √6ன்னு எழுதலாம். மைனஸ் 2√2 இந்த √3 × √3னா 3 1 × √3னா இங்கே √3 மைனஸ் √3 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1. டினாமினேட்டர் 2√2 ஹோல் ஸ்கொயர்னா 2² 4 √2² 2 அப்போ 4 2s are 8 மைனஸ் √3 + 1 ஹோல் ஸ்கொயர்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a² + b² + 2ab. a² போது √3² 3 + 1² 1 + 2ab போது 2 × 1 × √3 therefore 2√3 டினாமினேட்டரில் இது ஃபுல்லாக கீழே. இப்போ 3 + 1 4 வரும். இப்போ இந்த 2√6 மைனஸ் 2√2 + 3 இந்த ப்ளஸ் √3 இந்த மைனஸ் √3 கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி இருக்கிற டேர்ம்ஸ் எடுத்து எழுதுகிறோம் அப்படின்னா 3 - 1ன்னா 2ன்னு வருமா. டினாமினேட்டரில் 8 - ஆஃப் 3 + 1 + 2√3 இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4. ஓகே, 2√6 - 2√2 + 2 நியூமரேட்டரில் அது மட்டும்தான் இருக்குது. இந்த 3 - 1னா 2 வந்துடும். 2√6 - 2√2 + 2 டினாமினேட்டரில் 8 மைனஸ் இந்த மைனஸ் அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம். -4 - 2√3. ஓகே, இப்போ இது எல்லாத்துலேயும் மேலே நியூமரேட்டரில் 2 காமனாக வெளில எடுக்கிறேன். அப்போ √6 - √2 + 1. டினாமினேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 8 - 4னா 4. அந்த 4ல் 2 காமனாக வெளில எடுத்துட்டுனா 2 - √3 2 × 2 - √3ன்னு வரும். இந்த 2வும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ √6 - √2 + 1 டிவைடட் பை 2 - √3. இதுக்கு காஞ்சிகேட் எடுத்து மேலே இங்கே மல்டிப்ளை பண்ணால் √6 - √2 + 1 டிவைடட் பை 2 - √3. காஞ்சிகேட் எடுத்தோம்னா 2 + √3 / 2 + √3. இதை ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × √6 2√6 2 × -2 × √2 2√2 plus 1 × 2 2 plus √3 × √6 plus into minus minus √2 × √3 √2 × √3 plus 1 × √3 √3. denominator a minus b into a plus b ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ a² - b², அப்போ 2² - √3². ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா √6 × √3 வந்து நம்ம √18 அப்படின்னு எழுதலாம்.
இப்போ இதை வந்து நம்ம என்னென்னு எழுதலாம், √6ன்னு எழுதலாம். √2 × √3. ஓகேவா? இப்போ இங்கே 2√6 இருக்குது, இங்கே √6 இருக்குது. அப்போ ஒரு √6 வருமா? புரியுதா இல்லையா? ஓகே. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 - 3. 4 - 3. அப்போ 4 - 3னா 1. மேலே வந்து என்ன இருக்குது பாருங்கள், 2√6 - 2√2. அந்த √18 வந்து நான் என்ன எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, √18 9 × 2 ரூட்டுக்குள்ளே, அதை வந்து 3 டைம்ஸ் √2. அதுதான் இங்கே எழுதியிருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் அப்படியே தான் எழுதியிருக்கேன். இப்போ இந்த -√6ம் 2√6, அப்போ √6 வரும். -2√2, இங்கே +3√2ன்னு இருக்குது. அப்போ ஒரு √2, இங்கே +2, இங்கே +√3. இப்போ இதை ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். √2 +√3 +2ன்னு எழுதியிருக்கணும். இதை √4ன்னு எழுதியிருக்கேன். √4ன்னு சொல்லும் போது வெறும் 2. ஓகே. +√6. ஆன்சருக்காக இப்படி மாற்றிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆன்சருக்காக மாற்றிருக்கோம்னா √4 என்னன்னு நம்ம சொல்லுவோம். √4 = 2 தானே. 2 = √4ன்னு எழுதியிருக்கேன். அப்போ √2 +√3 +√4 +√6 = RHS. Therefore, cot 7½ degree. லாஸ்ட் ஆன்சர் எடுத்துன்னு வந்து எழுதிருங்க. cot 7½ degree = √2 +√3 +√4 +√6. Hence proved. Hence proved. Okay. Thank you.